ஊர்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் என்ன பாண்டுன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அம்மா மாதிரி தாங்க அவங்க. உண்மையாலுமே கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே நான் அவ்வளோ சண்டை போட்டுட்ருப்பேன், செம்ம சேட்டை பண்ணுவேன், அவ்வளோ சேட்டை பண்ணுவேன். அவங்க சைலண்ட்னா நான் வைலண்ட், அப்படி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பயங்கர அமைதி, செம்ம வாயாடி அப்படின்வாங்க. எல்லாத்துக்குமே ஆர்கியூ பண்ணுவேன். அவங்க ட்ரெஸ் தான் வேணும்னு அழுதுகிட்டு அடம்பிடிச்சி நின்றுட்டு இருப்பேன். செம்ம இந்த கிருவின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நான் இருப்பேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அக்கா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் கேட்பேன். எனக்கு ஏதாவது ஒன்றுனா அக்காவுக்கு தான் ஃபோன் அடிப்பேன், ஏதாவது சொல்லணும்னாலும் அக்காவுக்கு தான் ஃபோன் அடிப்பேன். அதனாலவே எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், அது ஒரு சின்ன விஷயம் கூட மறைக்கிறது கிடையாது, அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு எனி டைம் அக்கா வந்து தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையுமே அம்மா எப்படி எனக்கு எல்லாமே கொடுத்து விடுவாங்களோ அதே மாதிரி அக்காவும் அவங்கக்கிட்ட என்னெல்லாம் கிடைக்குதோ எனக்கு கொடுத்து விடுறமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்து விட்டுருவாங்க. அக்காலாம் இருந்தால் ரொம்ப 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 ஸ்பெஷல் தாங்க உண்மையாலுமே. உங்கள் அக்கா வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு எனக்கு சொல்லுங்கள். அக்கா வீட்டிலேருந்து எனக்கு முருங்கைக்காய், வாழைப்பழம், அப்புறம் கொய்யாப்பழம், வாழைத்தண்டு